இன்னைக்கு நம்ம திரைமரசனம் நிகழ்ச்சியில சஹராட உமா இயக்கிய துண்டு துண்டா கிழிஞ்சு போன பட்டத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, டீச்சர் கொண்டு வர சொன்னு சஹரா அப்படிங்கிற ஒரு பிள்ளைக்கு அவங்க உமா ஈக்கில் தேடி ஒரு பட்டத்தை செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ சிமாக்குங்கிறவரும் படிக்கிறாரு. சஹரா பட்டத்தை வச்சுட்டு பாத்ரூம் போன கேப்ல நம்ம ஹீரோ எதிர்ச்சியா அந்த பட்டத்தை கிழிச்சிடுறாரு. இதுல இருந்து தான் படத்தோட கதை ஆரம்பிக்குது. சஹரா கிழிஞ்ச பட்டத்தை கையில எடுத்துட்டு வீட்டை போக நடந்த சம்பவத்தை கிளியரா கேட்காத அவங்க உமா வாட்ஸ்அப் குரூப்ல சிமாக்க பத்தியும் அவரது செஞ்ச வேலையை பத்தியும் வாய்ஸ் ஒன்று மெசேஜ் போடுறாங்க. இதுல இடைக்கிடையே சிமாக்கை தெரிச்சவன் அப்படிங்கிற வார்த்தை பாவிக்கவே உடனே சூடாவி சும்மா இருந்த சிமாக்கோட வாப்பா என்ட்ரி ஆகிறாரு. அவரும் மாறி மாறி பதிலுக்கு போட்டு தாக்க பிரச்சனை பெரிய அளவுக்கு சூடு பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு காய்ச்சல்ல கிடந்த டீச்சர் என்ட்ரி ஆகுறாங்க. இதுவரை சிமாக்கத்தான் பட்டத்தை கிழிச்சாரு அப்படிங்கறதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் இல்லாதனாலையும் பட்டத்தை ஸ்கூலுக்கு கொண்டு வர நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் டீச்சரும் சிமாக்கோட பக்கம் சேர்ந்து சஹராட உமாக்கு ஏச கதை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள புதுசா ஸ்டேட்டஸ்ல வாய்ஸ் நோட் கேட்டவன் எல்லாம் கண்டன் என்னன்னு கேட்க எப்படி சொல்லி எந்த லிங்க் அனுப்புறதுன்னு ஆடியன்ஸ் குழம்பி போய் டேய் இருங்கடா எங்களுக்கு இன்னும் கதை தெரியலன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே செகண்ட் காஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் காப் வரித்தனமா இருந்ததுனால செகண்ட் காப் சுமாரா தான் இருக்கும்னு நினைச்சா அது இன்னும் விறுவிறுப்பா இருக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நாலாவதா கோழிக்கடை மன்சூர் அப்படிங்கிறவரு என்ட்ரி ஆகிறாரு. நீ யாரியா சம்பந்தம் இல்லாம இடையில அப்படின்னு கேட்கறதுக்குள்ள பச்சை பச்சா கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டாரு. பேச வாரவனையே பதட்டத்திலே வச்சு இப்ப ஆஃப்லைன் போன அடுத்த சீனை மிஸ் பண்ணிடுவோம்னு மத்த பேரண்ட்ஸ் பயப்பட வைக்க ஒரு கட்டத்துக்கு மேல டேய் எப்பா சீக்கிரம் குரூப் ஒன்லி அட்மின் கொடுங்கடா, மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. டீச்சரும் ஒன்லி அட்மின் கொடுத்துட்டாங்க. படம் முடிக்கப்பட்டது. படத்தோட எண்ட்ல நம்ம ஹீரோ சிமாக்கு ஒரு மிரட்டல் விட்டுருப்பாப்ல. அது கேட்டதும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் உறைஞ்சு போயிட்டாங்க. சஹராட உமா என்னை நீங்க தெரிச்சவன் என்று சொல்லிட்டீங்க, நான் தெரிச்சத நீங்க கண்டா என்று கேட்டார். நாளைக்கு நீங்க வந்தா உங்களுக்கும் தெரிப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டல விடுறாரு சிமாக். நாளை பாடசாலை வாயில சஹராவின் உமாவினால் சிமாக்கின் உருவ பொம்மைகள் எரிக்கப்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.